Good morning, வணக்கம். இன்னைக்கு MOSSBAUER SPECTROSCOPY Part 2 பார்க்க போகிறோம். We have already studied the basic principle of MOSSBAUER spectroscopy. அதாவது MOSSBAUER spectroscopy-னுடைய discovery principle, especially நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா Doppler shiftனா என்ன, Recoil energy என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் MOSSBAUER ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ன, ஐசோமர் ஷிஃப்ட்னா என்ன, quadrupole ஸ்ப்ளிட்டிங்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி MOSSBAUER spectroscopy is also known as nuclear gamma resonance spectroscopy. இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம basic principle, especially there are two important terms to understand MOSSBAUER spectroscopy. They are recoil energy and Doppler shift. அதனால பார்ட் 1 நல்லா பாருங்க. ஓகே, அடுத்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன். Give the instrumentation of MOSSBAUER spectroscopy-னுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன, அதில் what are the important parameters obtained from the MOSSBAUER spectra. MOSSBAUER spectraலிருந்து என்னென்ன parametersலாம் நம்மளுக்கு கிடைக்கும். So let us first see the instrumentation of MOSSBAUER spectroscopy. Okay, we will first அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா the basic elements of MOSSBAUER spectroscopy ஆர் MOSSBAUER drive, அதாவது சோர்ஸ், இது வந்து சோர்ஸோடு இது கனெக்ட் ஆகிருக்கும். இட் கேன் பி மூவ்டு எய்தர் டுவர்ட்ஸ் த சாம்பிள் ஆர் அவே ஃப்ரம் த சாம்பிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து இந்த சோர்ஸ் வந்து இஃப் த சோர்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த சாம்பிள், அதாவது சோர்ஸ் வந்து சாம்பிளை நோக்கி மூவ் ஆகும்போது டியூ டு டாப்லர் ஷிஃப்ட்னால என்ன ஆகுது, எனர்ஜி வந்து கூடும். அதே இது இஃப் த சோர்ஸ் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த சாம்பிள், இதை வந்து நம்ம இந்த ட்ரைவ் இந்த பின்னாடி நோக்கி இழுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அட் வெலாசிட்டி, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நம்ம இந்த ட்ரைவை மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த gamma ray எனர்ஜி வில் பி லெஸ் டியூ டு டாப்லர் ஷிஃப்ட். அதுதான் நம்ம இன் ஆர்டர் டு அதனால் அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெசனன்ஸ் டிரான்சிஷனை கொண்டு வர முடியும். ஓகே, நவ் what are the major components present in MOSSBAUER spectroscopy instrument அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOSSBAUER drive 1, 2 source gamma ray source cobalt 57 is used as the source for gamma ray emission. Okay, and collimator is used to filter the gamma rays or narrow down the gamma rays. Okay, அடுத்து பார்த்தீங்கன்னா MOSSBAUER drive is used to move the source towards the sample or away from the sample. Okay, ரைட்டா. அடுத்து வந்து source. நெக்ஸ்ட் வந்து collimator is used to filter the gamma rays to allow only a narrow beam of gamma ray to fall on the sample. அடுத்து sample contains sample container, the sample container contains the sample to be analyzed. இதில் பார்த்தீங்கன்னா the sample must be in crystalline state or solid matrix, அதாவது சாலிடாக தான் இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சாலிடாக இருக்கும்போது recoil energy is 0. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, in solid state the recoil energy is 0. அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் அவருக்கு நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க, recoilless. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி NQR, நியூக்ளியர் quadrupole ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இது வந்து ரேடியோ வேவ் ரீஜியன், இது வந்து காமா ரே ரீஜியனில் இருக்கும். இதுலேயும் சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இட் யூஸ்வலி ரிக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள், நிறைய சாம்பிள் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து the sample is applied as a thin layer on the sample holder and then irradiated by gamma radiation. Okay, then detector is used to a Geiger-Müller counter or
any other optical detector to study the gamma ray absorbed by the sample to get the Mosfet spectrum. We will see further. How does Mosfet spectroscopy instrument work? The basic elements of a Mosfet spectrometer are a source, sample, detector and a drive. A drive is used to move the source relative or absorber. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா most commonly this is done by moving the source toward away from the sample. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சோர்ஸை வந்து Mosfet டிரைவை பயன்படுத்தி சாம்பிளை நோக்கி மூவ் பண்ணலாம் அல்லது away from the sample while varying velocity linearly with time. For simplicity, what is the unit of Mosfet spectroscopy? What is the unit? அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity of the drive தான், millimeter per second. Millimeter per second is the energy unit in Mosfet spectroscopy. இதில் நம்ம வந்து இந்த கேஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சோர்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணோம், அதே மாதிரி நம்ம சாம்பிளையும் மூவ் பண்ணலாம். ஓகே, அது வந்து சிங்க்ரோட்ரான் Mosfet spectroscopy. அதில் வந்து it is also possible to carry out the experiment by using the source stationary and oscillate the sample as is done in synchrotron Mosfet spectrometer. Okay, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் இதில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் Mosfet ஆக்டிவ் நல்லா பாருங்கள். எல்லா எலமெண்ட்ஸும் மோர் தென் 100 எலமெண்ட்ஸ் இருக்குது, 103 104 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே Mosfet ஆக்டிவ் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்டது இந்த பிளாக் பண்ணியிருக்கேன்ல அது மட்டும்தான் Mosfet ஆக்டிவ். isotopes or Mosfet, isotopes of the element or Mosfet active. அப்போ the figure shows the elements which are Mosfet active. Those studied widely are shaded with the black. அதாவது இதுதான் widely studied isotopes. iron 57 உதாரணத்துக்கு ருத்தீனியம் அண்டு டங்ஸ்டன், இரிடியம், கோல்டு இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம். கோல்டு வந்து பியூரிட்டி ஆஃப் கோல்டு, பியூரிட்டி இன் ஆர்னமெண்ட்ஸ், நம்ம வந்து சுத்தமான தங்கமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெக்ட்ரல் பேராமீட்டர்ஸ்லாம் கிடைக்கும், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ட்ரல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் Isomer shift, quadrupole splitting and magnetic splitting or zeeman, nuclear zeeman splitting, hyperfine splitting சொல்றாங்க. There are 3 important parameters obtained from the Mosfet spectrum. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Isomer shift. Isomer shift எதை பொறுத்து depends on oxidation state of the metal. For example, iron 57னா oxidation state என்ன, Fe3+ ஸ்பின் ஸ்டேட்னா ஸ்பின் ஸ்டேட் S equal to 0 இருக்கலாம், S equal to 1/2 இருக்கலாம். வில் சி ஃபர்தர், பின்னாடி நான் காமிக்கிறேன். நேச்சர் ஆஃப் லிகான்ஸ், இப்போ ஹீம் இருக்கலாம் அல்லது வாட்டர் இருக்கலாம், அயன் அக்வா காம்ப்ளெக்ஸ், அயன் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், அயன் ஹீம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர், இப்போ டெட்ராஹீட்ரல் கோஆர்டினேஷன்னா 4 இருக்கும், ஆக்டாஹீட்ரல்னா 6 இருக்கும். அதே மாதிரி ஜாமெட்ரி, டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரியா ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரியா. கோவலன்சி, அது வந்து இப்போது FeCl3 இருக்குது, அயானிக்கா இருக்கும். இதே FeNன்னா நைட்ரஜனோட கோஆர்டினேட் பண்ணும்போது கோவலண்ட்டாக இருக்கும், கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்னால. ஸோ அது ஐசோமர் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரான் ஷீல்டிங். இப்போ டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3D 4s இருக்குது. 3D வந்து இன்னர் ஷெல்லில் இருக்கிறதுனால அதை வந்து ஷீல்டு பண்ணும். அப்போ அதே மாதிரி எலக்ட்ரான் ட்ராயிங் பவர் ஆஃப் லிகான்ஸ்னுடைய எலக்ட்ரான் ட்ராயிங் பவர் அதெல்லாம் பொறுத்து இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்னா அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி சாம்பிள் இஸ் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ்
one of the important characteristics that can be determined from the isomer shift of MOSSBAUER spectra. இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டுங்கிறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி சோர்ஸ். இது அயன் 57 தான் சோர்ஸினுடைய நியூக்ளியர் எனர்ஜி லெவல். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சோர்ஸும் சாம்பிளுக்கும் சேமாக இருக்குது அப்படின்னா வந்து 0 ஐசோமர் ஷிஃப்ட்டுன்னு வந்துடும். அப்போ வந்து சோர்ஸும் சாம்பிளும் சேமாக இருந்தால், ஆனால் சேமாக இருக்காது. அது என்ன காரணம் அப்படின்னா they have different chemical environment because of the நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். because of the different chemical environment, because of the different coordination, because of different geometry, the energy levels, இந்த energy levels வந்து the energy levels of the sample are different from the source. the energy levels வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். the energy gap is different. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா there will be no resonance absorption இருக்காது. இப்போ கேப் கூட இருந்துச்சுன்னா இந்த எனர்ஜி குறையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், சோர்ஸை வந்து சாம்பிளை நோக்கி மூவ் பண்ணும்போது the energy of the gamma ray is increased, கூடும். இதை நோக்கி மூவ் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கூடும்போது இந்த எனர்ஜி கேப்பும் இந்த எனர்ஜி ஆஃப் காமா ரேயும் சேமாக இருக்கும்போது ரெசனன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஐசோமர் ஷிஃப்ட்டு அரைசஸ் டியூ டு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ், ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் எனர்ஜி கேப் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் அப்சார்பர் பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் இன் தி எஸ் எலக்ட்ரான் என்வாயர்மெண்ட். நல்லா பாருங்கள், பிகாஸ் ஆஃப் எஸ் எலக்ட்ரான் என்வாயர்மெண்ட்னால தான் இது இருக்குது அப்படின்னு ஐசோமர் ஷிஃப்ட் வந்து இதைத்தான் சொல்லுது. டியூ டு த டிஃப்ரென்சஸ் இன் தி எஸ் எலக்ட்ரான் என்வாயர்மெண்ட் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் த சாம்பிள். சோர்ஸினுடைய எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கும், இங்கே வந்து எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் வில் சி. இப்போ நீங்கள் அயன் மோனோநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துட்டோம்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அயன், தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்பின் ஸ்டேட்ஸ் ஆஃப் அயன். அப்போ பிகாஸ் ஆஃப் தீஸ் ஐசோமர் ஷிஃப்ட் அரைசஸ். ஏன்னா எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி டி எலக்ட்ரான் இப்போ D3 தான் இருக்குது. அப்போது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், இங்கே வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கூடுதலாக இருக்கும். இங்கே வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஏன்னா D6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இப்போ 3D6 4s2. அப்போ எஸ் எலக்ட்ரானுடைய நல்லா மறைக்கும் இது, ரைட்டா, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அதனால தான் அந்த ஐசோமர் ஷிஃப்ட் வருது. நம்ம பார்த்திங்கன்னா இதில் D6னா 6 எலக்ட்ரான் இருக்குது, லோ ஸ்பின் S=0. அடுத்து இதே இது நம்மளுக்கு ஹை ஸ்பின்னு போட்டிங்கன்னா S=2ன்னு வரும் ஸ்பின் ஸ்டேட்டு, இது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அதே மாதிரி D5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த லோ ஸ்பின் ஸ்டேட் S=1/2, இந்த ஹை ஸ்பின் ஸ்டேட் S=5/2. இதே மாதிரி நம்ம இதுக்கும் எழுதலாம். ஸோ ஐசோமர் ஷிஃப்ட் எதனால் வருது? இட் அரைசஸ் மெயின்லி டியூ டு தி எலக்ட்ரான் சார்ஜ் டென்சிட்டி டியூ டு எஸ் எலக்ட்ரான்ஸ் அட் த நியூக்ளியஸ். பொதுவாக வந்து எஸ் எலக்ட்ரான் ஹேஸ் ஹைலி பெனட்ரேட்டிங் பவர்னு சொல்லுவோம். எஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இட் பெனட்ரேட்ஸ் டு த நியூக்ளியஸ்க்கு உள்ள. இப்போ வந்து எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் ஃபவுண்ட் அட் த நியூக்ளியஸ். அதனால தான் அந்த ஐசோமர் ஷிஃப்ட் வருது. ஐசோமர் ஷிஃப்ட் அரைசஸ் டியூ டு தி எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அட் த நியூக்ளியஸ். இதைத்தான் நம்ம கூலும் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து எலக்ட்ரான் மைனஸு ப்ளஸ்ஸு, நியூக்ளியஸ் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அப்போ வந்து கூலும் இன்ட்ராக்ஷன் தான் ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். திஸ் ஆல்டர் தி நியூக்ளியர் எனர்ஜி லெவல். பிகாஸ் ஆஃப் தி கூலும் இன்ட்ராக்ஷன் த நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஆல்டர்ட். எய்தர் த நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட். அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐசோமர் ஷிஃப்ட் கொஞ்சம் அந்த பீக் வந்து தள்ளி வருது. அப்போ எனி டிஃப்ரென்ஸ் இன் எஸ் எலக்ட்ரான் என்வாயர்மெண்ட் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் அப்சார்பர் thus produces a shift in the resonance energy of the gamma ray transition absorption. Okay, இப்போ how the isomer shift is calculated? This is calculated by using this mathematical expression. இந்த mathematical equation பயன்படுத்தி
நம்ம ஐசோமர் ஷிஃப்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். del equal to 2/3 pi ZE square psi naught absorber square psi naught source square into R average value of R square and in the excited state radius of the iron 57 nuclei in the excited state R square radius R in the radius of the iron 57 nuclei in the ground state. இதில் ரெண்டு இருக்குது, ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து ஐசோமர் ஷிஃப்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து ஐசோமர் ஷிஃப்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் electronic property. The psi depends mainly on the s electron density at the nucleus. ஏன்னா s electron தான் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்க முடியும், நியூக்ளியஸ் கிட்டத்தில் இருக்க முடியும். அப்போது psi naught square the electron density, psi naught squareங்கிறது s electron density at the nucleus, which is in turn affected by the d orbital electron through shielding. We will see. அதை நம்ம இன்னும் அடுத்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஐசோமர் ஷிஃப்ட் ஆஃப் செவரல் அயன் மோனோநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸஸுக்கு கொடுத்துருக்குறேன். இன் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ அயன் வந்து Fe2 Fe3 டிஃப்ரெண்ட், அதே மாதிரி Fe4 Fe5 எல்லாமே இருக்குது. Fe2 லோ ஸ்பின் இருக்குது, ஹை ஸ்பின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் இன் தி s electron density, shielding effect, etc. This shifts the whole spectrum பாசிட்டிவாக இங்கிட்டு கொண்டு வரலாம். இப்போ 0 இங்கிட்டு கொண்டு வரலாம், அல்லது நெகட்டிவ் சைடாகவும் போகலாம், பாசிட்டிவ் சைடாகவும் போகலாம். This sets the centroid of the spectrum. Centroid of the spectrum வந்து இதுதான், ஐசோமர் ஷிஃப்ட் தான். நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க quadrupole splittingல. This sets the centroid of the spectrum, MOSSBAUER spectrum. Okay, this shifts the isomer shift வந்து என்ன செய்யுது, whole spectrum positively or negatively depending upon the s electron density. s electron density பொறுத்து இங்கிட்டு பாசிட்டிவ்லி அல்லது நெகட்டிவாக கூட்டும். as the shift cannot be measured directly, பொதுவாக நம்ம சாம்பிள் வந்து ஆல்ஃபா அயன் எடுத்து நம்ம ஆல்ஃபா அயன் எடுத்துட்டோம்னா, சாம்பிள் எடுத்துட்டோம்னா ஐசோமர் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஸ்டாண்டர்ட், திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறோம். as the shift cannot be measured directly, it is quoted relative to a known standard observer. Fe57 Mosfet spectra will be often quoted relative to alpha ion is the standard at room temperature. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Fe2 எடுத்துக்கிறோம், நம்ம Fe3 எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து Fe3ல வந்து லெஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. Fe2 has less electron density இருக்குது, s electron density இருக்குது than Fe3. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D6 இருக்குது. இப்போ இதில் D3 தான் இருக்கும். உதாரணத்துக்கு அயன் 5 எடுத்திங்கன்னா D3 தான் இருக்கும். அப்போ வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்டே இருக்காது. இங்கே வந்து அதிக ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். இப்போ D10னா ஹையஸ்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். இப்போ ஜிங்க்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ Fe2ல வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால s எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன வந்துடுது, பாசிட்டிவ் சைட், தி ஷிஃப்ட் தி பாசிட்டிவ் டைரக்ஷன், தி ஷிஃப்ட் இன் தி பாசிட்டிவ் டைரக்ஷன். அதே இது Fe5ல பார்த்தீங்கன்னா ஹேஸ் லெஸ், இதில் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு, ஹேஸ் கிரேட்டர் s எலக்ட்ரான் டென்சிட்டி பிகாஸ் ஆஃப் என்ன வந்துடுது நம்மளுக்கு, பிகாஸ் ஆஃப் ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. Fe3+ல வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால s எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவாக இருக்கும். therefore பாசிட்டிவ் சைடாக இட் ஷிஃப்ட் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன்.
Thus, ferrous ions have larger positive isomer shifts than ferric ions. Here, the isomer shift values for iron monomer octahedral complexes relative to alpha ion metal are shown here. அதாவது எந்தெந்த ரீஜியனில் எந்தெந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எந்தெந்த ஸ்பின் ஸ்டேட்டு ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில இடத்துல ஓவர்லேப்பிங் இருக்குது. ஓவர்லேப்பிங் ரேஞ்சஸ் கேன் ஜென்ரல் பி ஷார்ட்டட் அவுட் பை மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து வர்றதை நம்ம பை quadrupole splitting, நியூக்ளியர் quadrupole splitting அது மாதிரி வச்சு நம்ம பிரிச்சிடலாம். இந்த ஓவர்லேப்பிங் ரீஜனை வந்து செப்பரேட் பண்ணிடலாம். zeeman ஸ்ப்ளிட்டிங் அதெல்லாம் பயன்படுத்தி ஓவர்லேப்பிங் ரீஜனை பிரித்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கேரக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் ஐசோமர் ஷிஃப்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை டெல்டா. இட்ஸ் யூனிட் இஸ் millimeter per second. It reflects the magnitude of electron density at the nucleus. Isomer shift எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? The value of isomer shift, the magnitude of isomer shift represents the magnitude of electron density, especially s electron density at the nucleus. It helps in determining oxidation state, nature of bond, ionic or covalent, coordination number of ion atom, site occupancy, etc. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அயன் 2+ காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். தயால் காம்ப்ளெக்ஸு டெல் வந்து 0.7 millimeter per second இருக்குது. பாசிட்டிவ் சைடு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்கும்? எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் டி எலக்ட்ரான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் D6, இங்கே D5 ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் குறையாக இருக்கிறதுனால the chemical shift will move என்ன ஆகுது? நம்மளுக்கு நெகட்டிவ் சைடாக போயிடுது. ஓகே, 0.3 millimeter per second. அப்போ by using Mosfet spectroscopy the oxidation state can be determined. Okay.